விண்ணக தந்தையின் பிள்ளைகள் நாம், அன்பராம் இயேசுவின் நண்பர்கள் நாம், ஆவியின் உயிருள்ள இல்லங்கள் நாம், ஆயனில் இணைந்திடும் சொந்தங்கள் நாம். விண்ணக தந்தையின் பிள்ளைகள் நாம், அன்பராம் இயேசுவின் நண்பர்கள் நாம், ஆவியின் உயிருள்ள இல்லங்கள் நாம், ஆயனில் இணைந்திடும் சொந்தங்கள் நாம். வருவோம் மகிழ்வோம் இறைக்குலமே, எழுவோம் இணைவோம் குருகுலமே. வருவோம் மகிழ்வோம் இறைக்குலமே, எழுவோம் இணைவோம் குருகுலமே. விண்ணக தந்தையின் பிள்ளைகள் நாம், அன்பராம் இயேசுவின் நண்பர்கள் நாம், ஆவியின் உயிருள்ள இல்லங்கள் நாம், ஆயனில் இணைந்திடும் சொந்தங்கள் நாம். பூவிடும் பூவிடும் பனிச்சாரல் பனிச்சாரல் மலர்களை துயிலெழுப்ப, தூரத்து தூரத்து தொடுவானம் தொடுவானம் வண்ணங்கள் வழியிறைக்க, தூவிடும் பனிச்சாரல் பனிச்சாரல் மலர்களை துயிலெழுப்ப, தூரத்து தூரத்து தொடுவானம் தொடுவானம் வண்ணங்கள் வழியிறைக்க. மேவிடும் அன்பாடு மேலவன் எழுந்திடும், ஓரத்திலே வாழும் இதயங்கள் மலர்ந்திட. வருவோம் மகிழ்வோம் இறைக்குலமே, எழுவோம் இணைவோம் குருகுலமே. வருவோம் மகிழ்வோம் இறைக்குலமே, எழுவோம் இணைவோம் குருகுலமே. தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் தோழமையும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. அன்னையின் அன்பு பக்தர்களே, இத்திருப்பலியானது ஆலயத்தில் கூடியிருக்கும் பக்தர்களின் கருத்துகளுக்காகவும் ஜெயா பிளஸ் தொலைக்காட்சி, திருத்தல இணையதளம் மற்றும் அனைத்து சமூக ஊடகங்கள் வழியாக பங்கெடுக்கும் பக்தர்களின் கருத்துகளுக்காகவும் இன்றைய நாளின் ஒளிபரப்பிற்கு உதவி செய்த நன்கொடையாளர்களின் குடும்ப கருத்துகளுக்காகவும் நேற்று திருப்பலி எழுதி வைத்தவர்களின் கருத்துகளுக்காகவும் ஒப்பு கொடுக்கப்படுகிறது. மேலும் இந்த ஒளிபரப்பை காணுகின்ற அனைத்து அன்னையின் பக்தர்களையும் இறைவன் நிறைவாக ஆசிர்வதிக்கவும் இத்திருப்பலியில் மன்றாடுவோம். Dear devotees, this Mass is offered for all the faithful gathered here and those who are participating through Jaya Plus, Shrine Web TV, as well as other social media, and in a special way for all the sponsors of this live telecast Mass and those who wrote their Mass intention yesterday, and all the devotees of Our Lady of Health, Velangani, who are watching the same. இறையேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, அந்த அன்னையின் மூலமாக பெற்றுக்கொண்ட அனைத்து நன்மைகளுக்கும் ஒரே குடும்பமாக நாம் நன்றி சொல்வதற்கும் நம்மளுடைய கடமைகளை எல்லாம் நம் தாயிடத்தில் நிறைவேற்றிவிட்டு மீண்டுமாக நம்மளுடைய வாழ்வில் தேவையான அனைத்தையும் பரிந்து கேட்பதற்காக வந்திருக்கிறோம். அந்த தாயானவள் நம்மளுடைய வாழ்வில் எல்லாவற்றையும் கொடுத்து நம்மை ஆசீர்வதிப்பார், நம்மை வழிநடத்துவார், நமக்கு எல்லாவற்றிலும் உறுதுணையாக இருப்பார் என்கின்ற நம்பிக்கையோடு நம் ஒவ்வொருடைய தேவைகளையும் விண்ணப்பங்களையும் கருத்துக்களையும் மீண்டுமாக அவரிடத்திலே சமர்ப்பித்து
நமக்காகவும் நம் வழியாக ஜெபிக்க கேட்ட அனைவருக்காகவும் இந்த திருப்பலி மூலமாக ஜெபித்துக் கொள்வோம். இந்த தூய மறை நிகழ்வுகளை தகுதியுள்ள முறையில் பங்கு பெற தடையாக இருக்கக்கூடிய நமது குற்றங்கள், குறைகள், பாவங்கள் இவற்றுக்காக மனம் வருந்துவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமைகள் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் உள்ள இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உலக நிகழ்வுகளை உமது அமைதியின் வழியில் நீர் நெறிப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு உமது திரு அவை அமைதியான இறைப்பற்றில் மகிழ்ந்திருக்க அருள்வீராக. உமோடு தூய ஆவியாரின் ஒன்றைப்பில் இறைவனாய் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகி இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். திருத்தூதர் பேதுரு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். அன்புக்குரியவர்களே, உங்கள் மூதாதையரிடமிருந்து வழி வழியாய் வந்த வீணான நடத்தையை நின்று உங்களை விடுவிக்க கொடுக்கப்பட்ட விலை என்னவென்று உங்களுக்கு தெரியும். அது பொன்னும் வெள்ளியும் போன்று அழிவுக்கு உட்பட்டது அல்ல, மாறாக மாசு மறுவற்ற ஆட்டுக்குட்டியை போன்ற கிறிஸ்துவின் உயர் மதிப்புள்ள இரத்தமாகும். உலகம் தோன்றும் முன்னரே முன்குறிக்கப்பட்ட அவர் இந்த கடைசி காலத்தில் உங்களுக்காக வெளிப்படுத்தப்பட்டார். அவர் வழியாகத்தான் நீங்கள் கடவுள் மீது நம்பிக்கை கொண்டுள்ளீர்கள். இறந்த அவரை கடவுள் உயிர்த்தெழ செய்து பெருமைப்படுத்தியுள்ளார். இதனால் நீங்கள் கடவுளிடம் நம்பிக்கை கொண்டு அவரை எதிர்நோக்கி இருக்கவே இவ்வாறு செய்தார். உண்மைக்கு கீழ்ப்படிந்து உங்கள் ஆன்மா தூய்மை அடைந்துள்ளதால் நீங்கள் வெடிவேலமற்ற முறையில் சகோதர அன்பு காட்ட முடியும். எனவே நீங்கள் தூய உள்ளத்தோடு ஒருவருக்கொருவர் ஆழ்ந்த அன்பு காட்டுங்கள். நீங்கள் அழியக்கூடிய வித்தினால் அல்ல, மாறாக உயிருள்ளதும் நிலைத்திருப்பதுமான அழியா வித்தாகிய கடவுளின் வார்த்தையால் புது பிறப்பு அடைந்துள்ளீர்கள். ஏனெனில் மானிடர் அனைவரும் புல்லை போன்றவர், அவர்களது மேன்மை வயல்வெளி பூவை போன்றது. புல் உலர்ந்து போம், பூ வதங்கி விழும், நம் ஆண்டவரின் வார்த்தையோ என்றென்றும் நிலைத்திருக்கும். இவ்வார்த்தையே உங்களுக்கு அறிவிக்கப்பட்ட நற்செய்தி. ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. திருப்பாடல் 147 பதிலுரை பாடல் பல்லவி. எருசலேமே ஆண்டவரை போற்றுவாயாக. எருசலேமே ஆண்டவரை போற்றுவாயாக, போற்றுவாயாக. எருசலேமே
போற்றுவாயாக. எருசலேமே ஆண்டவரை போற்றுவாயாக. சீயோனே உன் கடவுளை புகழ்வாயாக. அவர் உன் வாயில்களின் தாள்களை வலுப்படுத்துகின்றார். உன்னிடமுள்ள உன் பிள்ளைக்கு ஆசி வழங்குகின்றார். எருசலேமே ஆண்டவரை போற்றுவாயாக, போற்றுவாயாக. எருசலேமே ஆண்டவரை போற்றுவாயாக, போற்றுவாயாக. அவர் உன் எல்லை புறங்களில் அமைதி நிலவ செய்கின்றார். உயர்தர கோதுமை வழங்கி உன்னை நிறைவடைய செய்கின்றார். அவர் தமது கட்டளையை உலகினுள் அனுப்புகின்றார். அவரது வாக்கு மிகவும் விரைவாய் செல்கின்றது. எருசலேமே ஆண்டவரை போற்றுவாயாக, போற்றுவாயாக. எருசலேமே ஆண்டவரை போற்றுவாயாக, போற்றுவாயாக. தொன்று ஆற்றுவதற்கும் பலருடைய மீட்புக்கு ஈடாக தம் உயிரை கொடுப்பதற்கும் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. புனித மார்க்கு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். அக்காலத்தில் சீடர்கள் எருசலேமுக்கு போகும் வழியில் சென்று கொண்டிருந்தார்கள். இயேசு அவர்களுக்கு முன் போய்க் கொண்டிருந்தார். சீடர் திகைப்புற்றிருக்க அவரை பின்பற்றிய ஏனையோர் அச்சம் கொண்டிருந்தனர். அவர் மீண்டும் 12 அழைத்து தமக்கு நிகழ இருந்தவற்றை குறித்து பேசத் தொடங்கினார். அவர், இப்பொழுது நாம் எருசலேமுக்கு செல்கிறோம். மானிட மகன் தலைமை குருக்களிடமும் மறைநூல் அறிஞர்களிடமும் ஒப்புவிக்கப்படுவார். அவர் அவர்களுக்கு மரண தண்டனை விதித்து அவரை பிற இனத்தவரிடம் ஒப்புவிப்பார்கள். அவர்கள் ஏளனம் செய்து அவர் மீது துப்பி சாட்டையால் அடித்து அவரை கொலை செய்வார்கள். 3 நாட்களுக்கு பின்
அவர் உயிர்த்தெழுவார் என்று அவர்களிடம் கூறினார். செபதேயுவின் மக்கள் யாக்கோபும் யோவானும் அவரை அணுகி சென்று அவரிடம், போதகரே, நாங்கள் கேட்பதை நீர் எங்களுக்கு செய்ய வேண்டும் என விரும்புகிறோம் என்றார்கள். அவர் அவர்களிடம், நான் என்ன செய்ய வேண்டும் என்று நீங்கள் விரும்புகிறீர்கள் என்று கேட்டார். அவர்கள் அவரை நோக்கி, நீர் அரியணையில் இருக்கும் பொழுது எங்களுள் ஒருவர் உமது வலப்புறமும் இன்னொருவர் உமது இடப்புறமும் அமர்ந்து கொள்ள எங்களுக்கு அருளும் என்று கேட்டனர். இயேசுவோ அவர்களிடம், நீங்கள் என்ன கேட்கிறீர்கள் என உங்களுக்கு தெரியவில்லை. நான் குடிக்கும் துன்ப கிண்ணத்தில் உங்களால் குடிக்க இயலுமா? நான் பெறும் திருமுழுக்கை உங்களால் பெற இயலுமா என்று கேட்டார். அவர்கள் அவரிடம் இயலும் என்று சொல்ல, இயேசு அவர்களை நோக்கி, நான் குடிக்கும் கிண்ணத்தில் நீங்கள் குடிப்பீர்கள், நான் பெறும் திருமுழுக்கையும் நீங்கள் பெறுவீர்கள். ஆனால் என் வலப்புறமும் இடப்புறமும் அமரும்படி அருளும் எனது செயல் அல்ல, மாறாக அவ்விடங்கள் யாருக்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதோ அவர்களுக்கே அருளப்படும் என்று கூறினார். இதை கேட்டுக்கொண்டிருந்த 10 பேரும் யாக்கோபு மீதும் யோவான் மீதும் கோபம் கொள்ளத் தொடங்கினர். இயேசு அவர்களை வரவழைத்து அவர்களிடம், பிற இனத்தவரிடையே தலைவர்கள் என கருதப்படுகிறவர்கள் மக்களை அடக்கி ஆளுகிறார்கள். அவர்களுள் பெரியவர்கள் அவர்கள் மீது தங்கள் அதிகாரத்தை காட்டுகிறார்கள். ஆனால் உங்களிடையே அப்படி இருக்கக்கூடாது. உங்களுள் பெரியவராக இருக்க விரும்புகிறவர் உங்களில் தொண்டராக இருக்கட்டும். உங்களுள் முதன்மையானவராக இருக்க விரும்புகிறவர் அனைவருக்கும் பணியாளராக இருக்கட்டும். ஏனெனில் மானிட மகன் தொண்டு ஏற்பதற்கு அல்ல, மாறாக தொண்டு ஆற்றுவதற்கும் பலருடைய மீட்புக்கு ஈடாக தம் உயிரை கொடுப்பதற்கும் வந்தார் என்று கூறினார். இது கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இறையேசுவில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, ஆரோக்கிய அன்னையின் அன்பு பக்தர்களே, ஒரு பெரிய நகரத்தில் ஓவியர் ஒருவர் இருந்தார். அவரிடம் எந்த ஓவியங்களை கொடுத்தாலும் அவர் தத்துருவமாக வரையக்கூடியவர். ஒரு முறை ஒரு பாம்பை அவர் அழகாக வரைந்து அதன் மக்கள் மத்தியில் வைக்கின்றார். அதை பார்க்க வரக்கூடிய மக்கள் அனைவருமே அந்த ஓவியத்தை பார்க்கின்ற பொழுது அந்த பாம்பினுடைய கண்களானது மற்றவர்களை சீறுவது போன்றும் அந்த பாம்புக்கு கால்கள் இருப்பது போன்றும் அவர் அமைத்திருக்கிறார். இதை பார்த்த அவர்கள் எல்லோருமே அந்த ஓவியரிடத்திலே சென்று, நீங்கள் வரைந்திருக்கக்கூடிய அந்த ஓவியம் மிகவும் அழகாக இருக்கின்றது, குறிப்பாக அந்த கண்கள், அந்த கால் வைத்திருக்கக்கூடிய அந்த பாம்பானது இன்னும் அதிகமாக அழகாக இருக்கிறது என்று சொல்லி அவர்களை பாராட்டினார்களாம். மீண்டுமாக அந்த ஓவியர் இன்னும் அதிகமாக அந்த கண்களுக்கு மெருகூட்டி அந்த பாம்பிற்கு இன்னும் என்னவெல்லாம் செய்ய முடியுமோ, எவற்றின் மூலமாக இன்னும் அதிகமாக அழகுபடுத்த முடியுமோ அவற்றையெல்லாம் மீண்டுமாக செய்கின்றார். அப்பொழுது இன்னும் பார்க்கும் பொழுது இன்னும் தத்ரூபமாக உண்மையான ஒரு பாம்பாகவே இருக்கின்றது. அதனால் அந்த ஓவியரை பார்க்கக்கூடிய எல்லோருமே கால் இருக்கக்கூடிய பாம்பின் ஓவியர் என்று அழைப்பார்களாம். இதை அறிந்த அவர் தன்னுடைய உள்ளத்தில் அதிக மகிழ்ச்சியையும் சந்தோஷத்தையும் ஒரு விதமான ஆணவத்தை கொண்டவராக இருக்கின்றார். அந்த ஆணவமே அவருடைய வாழ்க்கைக்கு
பிரச்சனையாக இருந்தது. அவரைப் போல இருந்த மற்றொரு ஓவியர் இவரை எவ்வாறு கொன்றுவிட வேண்டும் என்று திட்டம் தீட்டுகின்றான். அவ்வாறே கூலி ஆட்களை அனுப்பி அந்த ஓவியரை சிதைத்து விடுகிறான், கொன்று விடுகின்றான். அந்த ஓவியர் நினைத்திருந்தார் தனக்கு இருக்கக்கூடிய அந்த பேரும் புகழும் போதும் என்று நினைத்திருக்கலாம். இன்னும் அதிகமாக வேண்டும் என்று, மீண்டும் மீண்டும் இன்னும் புகழ் சேர்க்க வேண்டும் என்று அவர் நினையாமல் இருந்திருக்கலாம். இருப்பதை வைத்து மகிழ்ச்சியாக இருந்திருக்கலாம். ஆனால் அவர் இன்னும் உயர பறக்க வேண்டும், இன்னும் என்னுடைய பேரும் புகழும் அதிகமாக வேண்டும் என்று நினைத்தார். இறுதியில் தன்னுடைய இன்னுயிரை பிறர் மூலமாக மாய்த்து கொண்டதை பார்க்கின்றோம். ஆம் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நம்மளுடைய வாழ்க்கையிலும் அதிகாரம் இருக்கின்ற பொழுது, அந்த அதிகாரத்துக்காக நாம் பாடுபடுகின்ற பொழுது, அந்த அதிகாரத்தை நாம் எப்படியாவது பெற்றுக்கொள்ள வேண்டும், அவற்றை அடைய வேண்டும் என்று நினைத்து நாம் பல வழிகளில் அவற்றுக்காக முயற்சி செய்கின்றோம். அவற்றை பெற்றால் மட்டுமே தான் நாம் ஆனந்தம் அடைகிறோம், மகிழ்ச்சி அடைகின்றோம். ஆனால் இன்றைய நற்செய்தி வாசகத்திலே நாம் வாசிக்க கேட்டோம், ஆண்டவர் எருசலேமுக்கு செல்லும் பொழுது அங்கு தனக்கு நிகழ இருக்கக்கூடிய ஒவ்வொன்றையும் தன்னுடைய சீடர்களுக்கு எடுத்துரைக்கின்றார். தன்னை மறைநூல் அறிஞர்களும் மூப்பர்களும் தனக்கு என்னென்ன துன்பங்களை கொடுக்க போகிறார்கள், என்னென்ன மரண வேதனைகளை நான் அனுபவிக்கப் போகின்றேன், எவ்வாறெல்லாம் நான் கொல்லப்பட போகிறேன் என்று அந்த சீடர்களிடத்திலே சொல்லுகின்ற பொழுது அவர்களால் அவற்றை புரிந்து கொள்ள முடியாமல் செபதேயின் மக்களான இரு புதல்வர்களுமே அவரிடத்திலே வந்து, நீ ஆட்சியுரிமையில் இருக்கும் பொழுது நாங்கள் இருவரும் ஒருவர் இடதுபுறமாக இன்னொருவர் வலதுபுறமாக இருந்து பணி செய்ய வேண்டும் என்று கேட்கின்றார்கள். அப்பொழுதுதான் ஆண்டவர் தலைமைத்துவம் எப்படி இருக்க வேண்டும், நாம் செய்யக்கூடிய அந்த அதிகாரமானது கொடுங்கோல் அதிகாரமாக இருக்கக்கூடாது, தாழ்ச்சி நிறைந்த அன்பின் அதிகாரமாக இருக்க வேண்டும் என்று அவர்களுக்கு எடுத்து சொல்கின்றார். அதிகாரம் என்பது மற்றவர்களை அடக்கி ஒடுக்கி ஆள்வதற்கு அல்ல, மாறாக மற்றவர்களுடைய தேவைகளை நன்கு அறிந்தவர்களாக, மற்றவர்களுடைய உணர்வுகளை நன்கு புரிந்தவர்களாக, மற்றவர்களுடைய மனநிலையை நன்கு அறிந்து அவர்களுக்கு உதவிகரம் செய்யக்கூடியவர்களாக, பணிவினை செய்யக்கூடியவர்களாக, பணிகளை தாராள உள்ளத்தோடு செய்யக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அங்கு தலைவர் என்று சொல்லக்கூடியவர் தொண்டராக இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் சொல்கின்றார். ஆம் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நாம் தலைமைத்துவம் பெற வேண்டுமென்றால், தலைமை பொறுப்பை ஏற்க வேண்டுமென்றால், முதலாவதாக நாம் தொண்டராக இருந்து மற்றவர்களுடைய மனநிலையை அறிந்து கொள்ள வேண்டும், மற்றவர்களுடைய கஷ்டங்களை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதை தான் ஆண்டவர் இயேசு தன்னுடைய வாழ்க்கையிலே தன்னுடைய துன்பத்தின் மூலமாக, தன்னுடைய கஷ்டங்களின் மூலமாக என் மக்கள் எப்பொழுதுமே மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும், சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்பதற்காகவே தன் இன்னுயிரையே நம் ஒவ்வொருவருக்காக இரத்தம் சிந்தியிருக்கிறார். அதை தான் இன்றைய முதல் வாசகத்திலே நாம் பார்க்கின்றோம். அப்படியென்றால் ஆண்டவருக்கு நம்மீது அளவு கடந்த அந்த அன்பையும் பாசத்தையும் நம்மால் உணர முடிகிறது. ஆண்டவர் ஒருவரால் மட்டும்தான் நமக்கு தேவையான எல்லாவற்றையும் கொடுக்க முடியும் என்பதை புரிந்து கொள்ள நம்மளால் முடியும். அதை தான் தன்னுடைய சீடர்களுக்கு கற்றுக் கொடுக்கின்றார். தலைவராக இருக்கக்கூடியவர் முதலாவதாக தொண்டராக இருக்க வேண்டும் என்று நல்ல பண்புகளை எல்லாம் அவர்களுக்கு கற்றுத்தருகின்றார். அவற்றை நாம் பார்க்கின்றோம். உணவின் போது சீடர்களுடைய கால்களை கழுவி அவர்களுக்கு முத்தமிட்டு அந்த பணியை செய்வதை பார்க்கின்றோம். இவ்வாறு நீங்களும் செய்யுங்கள் என்று சொல்வதை பார்க்கின்றோம். ஆம் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நமக்கும் பலவிதமான பணிகளை கொடுத்திருக்கின்றார் ஆண்டவர். அந்த பணிகளில் நாம் எப்படி இருக்கின்றோம்? மற்றவர்களை அடக்கி ஆள்வதிலும், மற்றவர்களை ஒடுக்குவதிலும், மற்றவர்களுடைய
துன்பங்களையும் கஷ்டங்களையும் கண்டு மகிழ்வதிலும் இருக்கிறதா? அல்லது மற்றவர்கள் துன்பப்படும் பொழுதும் வேதனைப்படுகின்ற பொழுதும் அவர்களுக்கு அருகில் சென்று அரவணைக்கக்கூடியவர்களாக, அவர்களை ஏற்றுக்கொள்ளக்கூடியவர்களாக, அவர்களை அன்பு செய்யக்கூடியவர்களாக, அதற்கு மேலாக நான் உனக்கு இருக்கிறேன் என்று சொல்லக்கூடிய அந்த வார்த்தைகளை தரக்கூடியவர்களாக இருக்கிறோமா? எப்படிப்பட்டவர்களாக இருக்கின்றோம்? என்னுடைய அதிகாரத்தை வைத்து நான் மற்றவர்களை கஷ்டப்படுத்துகின்றேனா? மற்றவர்களை துன்பப்படுத்துகின்றேனா? அந்த கஷ்டத்தின் மூலமாக நான் அகமகிழ்கின்றேனா என்பதை சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். நற்செய்தியில் பல இடங்களில் நாம் பார்த்திருக்கின்றோம். செல்வந்தனான ஒரு இளைஞன் நான் நிறைவாழ்வை பெறுவதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்கின்ற பொழுது ஆண்டவர் அவரிடத்திலே சொல்கின்றார், உன்னிடம் இருக்கக்கூடிய எல்லாவற்றையும் விட்டுவிட்டு குறிப்பாக உன்னிடம் இருக்கக்கூடிய செல்வங்களை ஏழை எளிய மக்களுக்கு கொடு என்று சொல்கின்றார். அப்பொழுது அவனுக்கு கொடுக்க மனமில்லாமல் அவன் அங்கிருந்து செல்வதை பார்க்கின்றோம். இவ்வாறு அவனுக்கு கிடைக்க இருந்த அந்த நிறைவாழ்வை அவன் பெறுவதற்கு தகுதியற்று போவதை நாம் பார்க்கின்றோம். ஆனால் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நம் வாழ்வில் தலைமைத்துவம், பதவி, பட்டம், செல்வம் இவையெல்லாம் தேவையாக இருந்தாலும் அவற்றை நாம் எவ்வாறு கையாளுகின்றோம்? அவற்றை நாம் எந்த வழியில் பயன்படுத்தி கொண்டிருக்கின்றோம்? அவற்றின் மூலமாக நான் சந்தோஷமாக இருக்கிறேன், என்னோடு இருக்கக்கூடியவர்கள் சந்தோஷமாக இருக்கிறார்களா என்பதை எல்லாம் தான் சற்று நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். புனித அன்னை தெரசாவுடைய வாழ்வில் நாம் பார்க்கின்றோம். அவர் செய்த ஒவ்வொரு பணிகளிலும் அவர் ஆண்டவர் இயேசுவை கண்டு கொண்டார். அவர் எப்பொழுதுமே ஒரு அதிகாரத்தோடோ அல்லது ஆழ்மையோடு அவர் எதையும் செய்யவில்லை. மாறாக எளிய உள்ளத்தோடு தாழ்ச்சியோடு எல்லோரிடத்திலும் சென்றவர். அப்படி தன்னுடைய இடத்தில் இருக்கக்கூடிய மற்ற பிள்ளைகளுக்காக ஒரு செல்வரிந்தர் இடத்தில் செல்லுகின்ற பொழுது அங்கு அவர்களிடத்திலே எங்களுடைய பிள்ளைகளுக்காக ஏதாவது உதவி செய்யும் என்று கேட்கின்ற பொழுது அவர் அன்னை தெரசால் கையை நீட்டுகின்ற பொழுது அந்த கைகளிலே எச்சை துப்புவதை பார்க்கின்றோம். அப்பொழுது அவர் சொல்கின்றார், எனக்கு நீங்கள் இதை கொடுத்து விட்டீர்கள் என்று சொல்லிவிட்டு தன்னுடைய புடவையில் மறுபுறத்தில் துடைத்து கொண்டு என்னுடைய பிள்ளைகளுக்கு என்ன கொடுக்க போகிறீர்கள் என்று மீண்டுமாக கேட்கின்றார். பிரியமானவர்களே, அங்குதான் நாம் பார்க்கின்றோம் அன்னை தெரசாவுடைய தாழ்ச்சி, அந்த எளிமையான பேச்சு அவருடைய மனநிலையை மாற்றுவதை பார்க்கின்றோம். தான் ஒரு வசதி படைத்தவனாக செல்வந்தனாக இருந்தாலும் அந்த செல்வந்தனுடைய மனதை தன்னுடைய வார்த்தைகளாலும் அன்பாலும் கரை வைப்பதை பார்க்கின்றோம். அவனும் மனம் மாறி அவர்களுக்கு தேவையான அனைத்து உதவிகளையும் செய்வதை பார்க்கின்றோம். இவ்வாறு பணி செய்வதில்தான் மகிழ்ச்சி இருக்கிறது, சந்தோஷம் இருக்கிறது, சமாதானம் இருக்கிறது. அப்படிப்பட்ட மகிழ்ச்சியும் சந்தோஷத்தையும் தடுக்கக்கூடிய எதுவாக இருந்தாலும் அவற்றிலிருந்து நாம் முற்றிலுமாக மாற வேண்டும். என்னால் இவர் நல்லா இருக்கிறார், இந்த குடும்பம் நல்லா இருக்கிறது, என்னால் எல்லோருமே மகிழ்ச்சியாக இருக்கிறார்கள் என்கின்ற செய்தியை தான் நம்மளுடைய காதுகளிலே கேட்க வேண்டுமே ஒழிய தவிர என்னால் இவர்கள் கஷ்டப்படுகிறார்கள், துன்பப்படுகிறார்கள், என்னால் தான் இவர்கள் எல்லா கஷ்டத்துக்கும் காரணம் என்று சொல்லக்கூடிய மனநிலைக்கு நாம் தள்ளப்படக்கூடாது. மாறாக ஆண்டவர் இயேசுவை போல அந்த பணிகளை துன்பத்திலும் கஷ்டத்திலும் ஏற்றுக்கொள்ளக்கூடியவர்களாக அவற்றையெல்லாம் துணிந்து பணியாற்றக்கூடிய மக்களாக மாற வேண்டும் என்று தான் ஆண்டவர் இயேசு தன்னுடைய சீடர்களுக்கும் இன்று உங்களுக்கும் எனக்கும் கற்றுத்தரக்கூடிய மிகப்பெரிய பாடமாக இருக்க போகிறது. ஆகவே என்னுடைய அதிகாரம் என்னுடைய குடும்பத்திலிருந்தே எவ்வாறு இருக்கிறது, என்னுடைய பணி செய்யக்கூடிய இடத்தில் எவ்வாறு இருக்கிறது, நான் பொறுப்பேற்கக்கூடிய ஒவ்வொரு பொறுப்புகளிலும் எவ்வாறு இருக்கிறது, அது தாழ்ச்சியையும் அன்பையும் மையப்படுத்தியதாக இருக்கின்றதா என்பதை சற்று நீங்களும் நானும் சிந்தித்து பார்த்து அப்படிப்பட்ட தாழ்ச்சி நிறைந்த அன்போடு
பணிகளை மற்றவர்களுக்கு கொண்டு செல்வோம். நாம் செய்யக்கூடிய அந்த பணிகளின் மூலமாக மற்றவர்களும் பயன்பெறுவார்கள், நாமும் பயன்பெறுவோம். அதன் மூலமாக ஆண்டவருடைய ஆசீரும் அருளும் நமக்கு நிறைவாக கிடைக்கும். அதை தான் அன்னை மரியாள் தன்னுடைய வாழ்க்கையிலே ஆம் என்று சொன்ன அந்த வார்த்தைகளின் மூலமாக இறுதி வரைக்கும் அந்த அன்பையே எல்லோருக்கும் வாரி கொடுக்கிறார். அந்த அன்பையே மீண்டுமாக நம்மிடத்திலே எதிர்பார்க்கின்றார். ஆகவே இவர்கள் எல்லோருமே நம்மிடத்தில் இப்படி எதிர்பார்க்கின்ற பொழுது, நாமும் அப்படிப்பட்டவர்களாக மாறுகின்ற பொழுது, நாமும் நம்மளுடைய குடும்பங்களும் பிள்ளைகளும் நாம் செய்யக்கூடிய பணிகளும் நமக்கு ஆசீர்வாதத்தையும் அருளையும் பெற்றுத்தரும் என்கின்ற நம்பிக்கையோடு தொடர்ந்து இந்த திருப்பலியிலே மன்றாடுவோம். ஆமென். பாடுங்கள் பாடும் வேளை ஆனந்தமே என்றாகும் அர்ப்பணித்தே என் ஆருயிரை வாழ்வை உன் கரங்களில் கையளித்தே சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான பலி எல்லாம் வல்ல தந்தையாகி இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவையில் அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்படியை ஏற்றுக்கொள்வாராக. இறைவா, உமது பெயருக்காக நாங்கள் ஒப்பு கொடுக்கும் இறைப்பற்றுள்ள பணியின் காணிக்கைகளை நீரே எங்களுக்கு அளித்துள்ளீர். அதனால் இப்பலியிலிருந்து நாங்கள் உம் பேறு பயன்களை அடைவதோடு முடிவில்லா கைமாற்றை பெற்றிட கனிவுடன் அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி பாடுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எந்நாளும் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். உமது நன்மை மிகுதியால் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக நீர் மனிதராகிய எங்களை படைத்தீர். நாங்கள் நீதியின்படி தண்டனைக்குரியவராயினும் உமது இரக்க மிகுதியினால் எங்களை மீட்டருளினீர். அவர் வழியாகவே உமது மாண்பை வான தூதர் புகழ்கின்றனர். தலைமை தாங்குவோர் உம்மை வழிபடுகின்றனர். அதிகாரம் செலுத்துவோர் உம் திருமுன் நடுங்குகின்றனர். வானங்களும் அவற்றில் உள்ள ஆற்றல்களும் சேராபீன்களும் ஒன்று கூடி அக்களித்து கொண்டாடுகின்றன. அவர்களோடு எங்கள் குரலையும் சேர்த்து கொள்ளுமாறு நாங்கள் உம்மை தாழ்மையுடன் இறைஞ்சி புகழ்ந்து பாடுவதாவது.
தூயவர் 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசீர் பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நேர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் போற்றும். ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாகும். அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து நன்றி செலுத்தி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள், இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்பு கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியர் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் மது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் சகாயராஜ், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரம் அருள உம்மை மன்றாடுகிறோம்.
இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றைப்பில் எல்லாம் புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைபடிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும். தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளவுமை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்கள் குற்றங்கள் குறைகளை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தல்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி என்றும் உங்களோடு இருப்பதாக. நம் ஆண்டவர் தருகின்ற அந்த அமைதியை ஒருவர் மற்றவரோடு மகிழ்ச்சியோடு பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சமரி, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சமரி, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சமரி, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குகின்றவர். இவரே நம்மளுடைய பாவத்திலிருந்து நம்மை தூய்மை செய்து நிலைவாழ்வுக்கு அழைத்து செல்லக்கூடியவர் என்ற நம்பிக்கையோடு இந்த விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். ஆண்டவரின் உடலாலும் இரத்தத்தாலும் எங்களை காத்து வழி நடத்துகிறார்.
தரும் இந்த உணவு இதயம் நிறைந்திடும் உணர்வு இறைவன் தரும் இந்த விருந்து இதுவே அகமருந்து இறைவன் தரும் இந்த உணவு இதயம் நிறைந்திடும் உணர்வு இறைவன் தரும் இந்த விருந்து இதுவே அகமருந்து என் வாழ்வும் என் இயேசுதான் என் வழியும் என் இயேசுதான் என் உயிரும் என் இயேசுதான் என்றும் என் வாழ்வும் என் இயேசுதான் என் வழியும் என் இயேசுதான் என் உயிரும் என் இயேசுதான் என்றும் இறைவன் தரும் இந்த உணவு இதயம் நிறைந்திடும் உணர்வு இறைவன் தரும் இந்த விருந்து இதுவே அகமருந்து தனிமையில் இருந்தால் கூட உன் உணவே உறவாகும் நான் புயலில் விழுந்தால் கூட உன் கரமே துணையாகும் தனிமையில் இருந்தால் கூட உன் உணவே உறவாகும் நான் புயலில் விழுந்தால் கூட உன் கரமே துணையாகும் இருளில் நானும் நடந்தாலும் ஒளி கிளம்பாய் அருகே இருக்கின்றாய் இருளில் நானும் நடந்தாலும் ஒளிக்கிழமாய் அருகே இருக்கின்றாய் சுமைகளுமே சுகமாகும் உந்தன் வரவே வரமாகும் என்னை தேடி வந்தாயே நலம் யாவும் தந்தாயே நல்வரமாய் வந்தாயே புது வாழ்வை தந்தாயே என்னை தேடி வந்தாயே நலம் யாவும் தந்தாயே நல்வரமாய் வந்தாயே புது வாழ்வை தந்தாயே இறைவன் தரும் இந்த உணவு இதயம் நிறைந்திடும் உணர்வு இறைவன் தரும் இந்த விருந்து இதுவே அகமருந்து நன்றி சொல்லி மன்றாடுவோமாக. ஆண்டவரே, மீட்பு அளிக்கும் கொடைகளால் நிறைவு பெற்ற நாங்கள் உமது இரக்கத்தை இறைஞ்சி கேட்கின்றோம். அதனால் இம்மை வாழ்வில் எங்களுக்கு ஊட்டம் அளிக்கும் இந்த அருள் அடையாளத்தால் நாங்கள் முடிவில்லா வாழ்வில் பங்கேற்க கனிவுடன் அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியர் உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. அன்னையின் அன்பையும் அரவணைப்பையும் உடனிருப்பையும் நிறைவாக பெற்று மகிழ்ந்திட சென்று வாருங்கள். வாழ்க்கை பயணம் தொடர்கின்றது. இறைவனுக்கு நன்றி.
புனித ஆரோக்கிய அன்னை முன் மன்றாட்டு. சந்திரனைப் போல் அழகுள்ளவராய், சூரியனைப் போல் ஒளியுள்ளவராய், விடியற்காலை போல் காட்சி தரும் புனித ஆரோக்கிய மாதாவின் பேராலயத்தில் கூடியிருக்கும் நாம் அனைவரும் நமக்கு வேண்டிய விண்ணப்பங்களை இறைவனிடம் நம்பிக்கையோடு எடுத்துச் சொல்வோம். உங்கள் பதில்: ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். என்னை அனுப்பியவரின் திருவுளத்தை நிறைவேற்றுவதும் அவர் கொடுத்த பணியை செய்து முடிப்பதுமே என் உணவு என்ற வார்த்தைக்கு ஏற்ப திரு அவையை வழிநடத்தும் எங்கள் திருத்தந்தை 14ஆம் லியோ அவர்களும், தஞ்சை மறைமாவட்ட ஆயர் மேதகு சகாயராஜ் அவர்களும் மற்றும் இப்பேராலயத்தில் பணியாற்றும் அருள் தந்தையர்கள், அருள் சகோதரிகள் அனைவரும் தம் பணியில் உமது மகிமைக்காகவும் அன்னையின் புகழுக்காகவும் உழைத்து உடல் உள்ள சுகமுடன் நலமுடன் பணியாற்ற இறைவாவுமை மன்றாடுகிறோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். விசுவாசத்தை அடிப்படையாக கொண்டு வாழ்வை கட்டி எழுப்புங்கள் என்ற வார்த்தைக்கு ஏற்ப எங்கள் பங்கு மக்களையும் திருத்தல தந்தையர்களின் வழிகாட்டுதலில் திருத்தல வளர்ச்சிக்கும் அன்னையின் மகிமைக்கும் பணியாற்றும் பேராலய தன்னார்வ பணியாளர்களையும் ஆசீர்வதித்து அன்னையின் பரிந்துரையில் அருள் வாழ்விலும் பொருள் வாழ்விலும் சிறந்திட இறைவாவுமை மன்றாடுகிறோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அறிவு கூர்மை கொண்டோரின் ஆட்சி சீராய் அமையும் என்ற வார்த்தைக்கு ஏற்ப எங்கள் நாட்டு தலைவர்கள், அரசு பணியாளர்கள் மக்களின் அடிப்படை தேவைகளை நிறைவேற்றி உண்மையுடனும் நீதியுடனும் தம் அறிவு கூர்மையால் மக்களை வழிநடத்திட தியாக உள்ளத்துடன் பணிபுரிய அருள் வரங்களை பொழிந்திட இறைவாவுமை மன்றாடுகிறோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். கொடுங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும் என்ற வார்த்தைக்கு ஏற்ப இத்திருத்தலத்தின் வளர்ச்சிக்கும் திருப்பயணிகளுக்கும் பங்கிற்கும் உதவி செய்யும் அனைவரும் தங்கள் வாழ்வில் எல்லா அருளும் ஆரோக்கியமும் நிரம்ப பெற்று வரங்கள் நிறைந்த வளமான வாழ்வு வாழ இறைவாவுமை மன்றாடுகிறோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். உமது மனம் விரும்புவதை அவர் உமக்கு தந்தருள்வாராக என்ற வார்த்தைக்கு ஏற்ப அன்னையின் பரிந்துரையை நாடி இத்திருவழிபாட்டில் பங்கேற்போர், ஆன்ம உடல் நலம் தேடுவோர், மரண பயத்திலிருந்து விடுதலையை தேடுவோர், புறக்கணிக்கப்பட்டோர், வறுமையுற்றோர், வேலையின்றி தவிப்போர், திருமணத்திற்காக காத்திருப்போர், குழந்தை வரம் வேண்டுவோர், குடும்ப ஒற்றுமைக்காக இயங்குவோர், கல்வியிலும் ஞானத்திலும் சிறந்திட விரும்புவோர், இறை அழைத்தலை தேர்ந்து கொள்ள விரும்புவோர், இன்னும் பல்வேறு தேவைகளுக்காக ஜெபிப்போர் அனைவருடைய எண்ணங்களையும் மன விருப்பங்களையும் நிறைவேற்றி தந்திட இறைவாவுமை மன்றாடுகிறோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். Let us in a special way remember our brethren who are taking part with faith in the sacred liturgy through Shrine Web TV. இப்போது நமது தனிப்பட்ட தேவைகளுக்காக மௌனமாக ஜெபிப்போம். Now in silence let us pray for our personal intentions before the Lord. நாம் அனைவரும் ஒருமித்த குரலில் இறைவனை தந்தை என்று அழைத்து நம்பிக்கையோடு ஜெபிப்போம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாகுக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமீன். கிறிஸ்துவின் வாக்குறுதிகளுக்கு நாங்கள் தகுதி உள்ளவர்களாகும்படியாக இறைவனின் புனித அன்னையே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். மன்றாடுவோமாக. இறைவா, எங்களின் மன்றாட்டிற்கு கனிவாய் செவிசாய்த்து கொண்டிருப்பதற்காக உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். நீரே எங்கள் புகலிடம் என்று உம்மீது முழு நம்பிக்கை வைத்துள்ள எங்களை ஒருபோதும் கைவிடாதேயும். புனித ஆரோக்கிய அன்னையின் பரிந்து பேசுதலால் எங்களை தொடர்ந்து ஆசீர்வதித்தரலும்.
எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். புனித ஆரோக்கிய எண்ணெயின் ஆசீர் பெற தலைவணங்கி மன்றாடுவோம். ஆற்றலும் அன்புமிக்க இயேசுவை கையில் ஏந்தி காலமெல்லாம் கடலோரம் காத்திருக்கும் புனித ஆரோக்கிய மாதாவே, இப்பேராலயத்தில் கூடியிருக்கும் பக்தர்கள் மற்றும் இணையதளம் சமூக ஊடகங்கள் வழியாக பங்கேற்கும் அனைவரையும் ஆசீர்வதியும். இவர்களின் மனம் சோர்ந்து போகும்போது பால்கார பாலகனின் பால் குடத்தை பொங்கச் செய்தது போல இவர்களின் மனங்களையும் மகிழ்ச்சியால் பொங்க வையும். இவர்கள் தோல்வியால் துவண்டு போகும்போது நடக்க இயலாத சிறுவனை நடக்க வைத்தது போல இவர்களையும் எழுந்து நடக்க வையும். இவர்கள் துன்பக்கடலில் தத்தளித்து தடுமாறும் போது போர்ச்சுகீசிய மாலுமிகளை கரை சேர்த்தது போல இவர்களையும் கரை சேர்த்தரலும். வரம் பெற்றுத்தரும் புனித ஆரோக்கிய மாதாவின் ஆசீர் உங்களோடு என்றும் தங்குவதாக. May Jesus touch you and heal you through the loving hands of his dear mother, Our Lady of வேளாங்கண்ணி. எல்லாம் வல்ல இரக்கமே உருவான அன்பு இறைவன், தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் உங்கள் பணிகளையும் உங்கள் பயணங்களை எல்லாம் ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. ஆமென்.